ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். கனிகா பரமேஸ்வரி காலேஜில் பிசிஏ பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் இயர் பிசிஏ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நாங்கள் இதுக்காக ஹட் போட்டிருக்கோம், குடிசை கட்டியிருக்கோம். இங்கே மாட்டுக்கொட்டாய் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பொங்கல் மேக்கிங் காம்படிஷன், அப்புறம் ரங்கோலி மேக்கிங் காம்படிஷன், அப்புறம் ஈட்டோமேனியான்றது கரும்பு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா, ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றா, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே நிறைய கிராமத்து கலைன்னு சொல்கிற டான்ஸ்லாம் இங்கே நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம், இந்த மாதிரி இருக்க எல்லா டான்ஸுமே இன்றைக்கி நாங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்கள் காலேஜ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாரியில் ஆஃப் சாரியில் வந்திருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்காக தான். பொங்கல்னு சொல்ல அது எல்லாருக்குமே தெரியும். இது உழவர் திருநாள், தமிழர் திருநாளை தான் ஜான்வரி 14 அன்றைக்கி பொங்கல்னு நம்ம கொண்டாடுறோம். இது மொத்தம் 3 நாள் நடக்கும். 3 நாளில் முதல் நாள் பெரும் பொங்கல் சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கல் செஞ்சு அதை சாமிக்கு படைச்சி குடும்பத்தோடு வழிபடுவோம். 2வது நாளில் மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க. இது யார் வீட்டிலலாம் மாடு இருக்கும், மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் வீட்டிலலாம் மாடு இருக்கும். அப்போது அவங்க அந்த மாடை சுத்தம் செஞ்சு மாட்டுக்கு டெக்கரேட் பண்ணி அந்த மாடை வச்சு சாமி கும்பிட்டு வழிபடுவாங்க. 3வது நாள் நம்ம காணும் பொங்கல்னு சொல்லுவோம். காணும் பொங்கல் அன்றைக்கி குடும்பத்தோட எல்லாருமே சென்னையில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றுலா ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.
தமிழர் திருநாள் இன்று இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றது இந்த கல்லூரியில் மிக சிறப்பாக நடக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா இந்த கிராமிய பண்பாடை நகரத்தில் நிலைநாட்டணும் என்றதான் எங்களுடைய குறிக்கோளாக வைத்திருக்கோம். இப்போ இளைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல் அப்படி சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு எந்திரமாக இருக்குது. அந்த எந்திரத்தில் எங்கள் மந்திரம் வந்து மாற்றும் என்ற ஒரு நினைப்போட ஒரு இயற்கையோடு சேர்ந்து மனிதன் வாழ்ந்தா எவ்வளோ நன்மை பெறும் என்ற கருத்தில் இன்றைக்கி இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே நடக்கிறது. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் என்னை விட எங்களுடைய பசங்க ரொம்ப நல்லா உங்களுக்கு அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் கல்லூரியில் வந்து இன்றைக்கி தமிழர் திருநாளை பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நிறையா கற்றுக்குறோம். கிராமிய விளையாட்டுக்கள், உணவுகள், கிராமத்தில் எப்படி பொங்கல், போகி, மாட்டுப்பொங்கல் எப்படிலாம் அவங்க வந்து கொண்டாடுவாங்களோ அதே ஸ்டைலில் வந்து நாங்கள் எங்கள் காலேஜில் நாங்களே கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அதே மாதிரி கிராமத்தில் திருவிழாவில் என்னெல்லாம் விளையாட்டு இருக்குமோ, என்னெல்லாம் இந்த ராட்னம், அந்த பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே எங்கள் காலேஜில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருக்குது எங்களுக்கு. இப்போ அந்த ஸ்டைலுக்கு போய் திருப்பி வாழணுன்ற ஒரு ஆசை எல்லார் மனசுலையும் இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பார்த்தோன்னே தோணுது. எங்கள் கல்லூரியில் வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. பொங்கல் செலிப்ரேஷன்னா கிராமிய பண்பாடு, கிராமிய கலாச்சாரம் எல்லாத்தையும் எங்கள் காலேஜ் ப்ரெமிசஸ்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பசங்க வந்து பொங்கல் மேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க, பொங்கல் பண்ணிகிட்ருக்காங்க, ரங்கோலி பண்ணிகிட்ருக்காங்க, கத்தாழ ஜூஸ் ஷாப் இங்கே போட்டிருக்காங்க. திருவிழாவில் நடக்கிற மாதிரி இங்கே ராட்டினம், அப்புறம் பஞ்சு மிட்டாய் கடை, அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து அப்படியே கிராமிய கலாச்சாரத்தை கொண்டு வர மாதிரி இருக்குது. மரத்தில் இந்த தோரணம் எல்லாம் வந்து கிராமத்தில் பார்த்துருப்போம். இப்போ சிட்டி ஸ்டைலில் எல்லாருமே மாறிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு பெவிலியன் நம்மளால் போக முடியாது. அட் அ டைம் போகிறது வந்து கஷ்டம். பட் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே இந்த மாதிரி பொங்கலை கொண்டாடினா நல்லாயிருக்கும். உங்களால் முடிஞ்சால் கிராமத்துக்கு போங்க, கிராமிய மக்களை மீட் பண்ணுங்கள். அவங்களோட மனசு வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு வருமா அப்படின்னு தெரியாது. ஈவன் வி ஆர் ஆல் என்ன சொல்கிறது, நம்மலாம் வந்து முன்னேறிட்டே வந்துட்டுருக்கோம், டெக்னாலஜியில் டெவலப் ஆகிறோம். ஆனால் இன்னும் அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ் அழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைங்க. நம்மளால் முடிஞ்ச பங்கு நம்ம நாட்டுக்கு நம்ம செலுத்துவோம். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.